அனலஜெட்டிக்ஸ் அதாவது வலி நிவாரணி பற்றி பார்க்க போகிறோம். Analgesics are the compounds which relieve all sorts of pains without the loss of consciousness. They are also called as painkiller or pain relievers. They are effective in healing headaches, nausea and ataxia. அதாவது அனலஜிஸ் அப்படின்றது வந்து நம்ம சுயநிலையில் இருப்போம், ஆனால் நம்மளுக்கு வலி மட்டும் தெரியாமல் அந்த வலியை மட்டும் நீக்கிறது தான் வந்து இந்த வலி நிவாரணி. பொதுவாக இந்த அஸ்பிரினும் நாவோலினும் வந்து வலி நிவாரணியாக பெயின் கில்லராக வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அஸ்பிரின் அப்படின்றது போத் ஆன்டிபயோட்டிக் அதே மாதிரி அனலஜிக், அதாவது வலி நிவாரணியாகவும் காய்ச்சலை குணப்படுத்துகிறதாகவும் இந்த அஸ்பிரின் வந்து ரெண்டு வேலையும் வந்து இதை சேர்ந்து செய்யும். அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஃபீவரை வந்து கம்மி பண்ணுறது. காய்ச்சல் மருந்துகள், காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் தான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். These are the compounds which are used for the purpose of reducing fever. அதாவது நம்மளோட உடல் வெப்பநிலையை வந்து நார்மலான ஸ்டேஜுக்கு வச்சுக்கிறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டிசெப்டிக் அப்படின்றது நம்ம நோய் கிருமிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. அதாவது disease causing microorganism. Antiseptic is a substance that prevents infections caused by disease causing microorganism or pathogens. நோய்களை ஏற்படுத்துகிற நுண்ணுயிரிகள் இருக்குல்ல, மைக்ரோ ஆர்கானிசம் லைக் வைரஸ், பாக்டீரியா, இதிலிருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து இந்த ஆன்டிசெப்டிக். இதில் நிறைய ஃபார்ம் வந்து ஆர்டர் ஃபார்ம் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து நம்ம ஆன்டிசெப்டிக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய மருந்துகளை நம்ம வந்து ஆன்டிசெப்டிக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஆன்டி மலேரியல், அதாவது மலேரியா டிசீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நோய் தான். இதை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். Malaria is a vector-borne disease which causes shivering and fever. It raises the body temperature to 103 degree to 106 degree Fahrenheit. It causes physical weakness with the side effects in liver and also causes anemia. மலேரியா வந்து கொசுக்களால் ஏற்படுற வந்து ஒரு நோய். இது வந்து ரொம்ப கொடிய நோய் தான். இது நம்மளோட பாடி டெம்பரேச்சரை 103 டிகிரிலேருந்து 6 டிகிரி Fahrenheit வரையும் கொண்டு போகும். இது நம்மளோட உடம்பு ரொம்ப வீக் பண்ணுறது கூட இல்லாமல் நிறைய சைடு எஃபெக்ட்ஸை வந்து ஏற்படுத்தும். நம்மளோட நுரையீரல், அதாவது லிவர், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா நம்ம ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது மெனி ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் சர்டன் கெமிக்கல்ஸ் which inhibit the growth of metabolism of some other disease causing microorganism. Such chemical compounds are known as antibiotics. These need to be present in a low concentration to be effective in their antibiotic action. The first antibiotic penicillin was discovered by Alexander Fleming in 1929. From the mold Penicillium notatum, penicillin is extensively used for rheumatic fever, narrowing of football bounces and phenomena, etc. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படி வந்து இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில நோய்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். அதாவது அதுலேருந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியாக இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் மெடிசனை வந்து கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். எந்த இயர்லனா 1929 அவர் வந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா பென்சிலின். இது வந்து ஒரு பென்சிலின் நொட்டானியம் அப்படின்றதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து எதுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் ஃபீவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரே மருந்து இந்த பென்சிலின் மருந்து தான். இதை கொடுத்தாலே வந்து அவங்களுக்கு வந்து சரியாயிரும். ஸோ இது அந்த காலத்தில் வந்து இந்த பென்சிலின் அப்படின்றது முக்கியமான ஒரு மருந்தாக இருந்துச்சு. தெர் ஆர் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். 3 சோர்ஸ் இருக்குது. ஒன்று பாக்டீரியா மூலிமா, ஃபங்கை மூலிமா, ஆன்டிமயோட்டிக்ஸ் மூலிமா. ஸோ இதான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டாசிட்ஸ் அப்படின்றது quite often after eating oily and spicy food, one may feel uncomfortable due to some burning sensation in stomach and food pipe. This is due to imbalance in the acidity in the stomach. Certain drug formation provide relief from such burning sensation. These are known as antacids. Antacids அப்படின்றது இப்போ வந்து யாராவது வந்து ஒரு ஆயிலி அப்புறம் ஸ்பைசியான ஃபுட்ஸை வந்து சாப்பிட்டாங்கன்னா
கொஞ்ச நேரம் கழித்து வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது தொண்டை பகுதியிலேருந்து வயிறு பகுதி வரையும் ஒரே எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறது தான் இந்த ஆன்டாசிட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஆன்டாசிட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரியான சென்சேஷன்லேருந்து நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் தரும், ஒரு நிவாரணியாக வந்து இந்த ஆன்டாசிட்ஸ் தான் வந்து இருக்குது. அது கூட வந்து நிறைய பேர் ஒரு கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்லன்னா கூட அவங்களுக்கு ஒரு அசிடிட்டி ஏற்படலாம். ஸோ இந்த அசிடிட்டியை வந்து சரி செய்கிறதும் இந்த ஆன்டாசிட்ஸ் ட்ரக்ஸ் தான். ஸோ நம்ம இந்த பாட்டில் வந்து என்னென்ன பார்த்தோம்னா, பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரியில் ட்ரக்ஸ்னால் என்ன, அதில் என்ன டைப்ஸஸ் இருக்குது, அதில் இருக்கிற 7 டைப்ஸான இந்த அனலஜிஸ்ட், அடுத்து அனலஜெக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிசெப்டிக், ஆன்டிமலேரியல், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டாசிட்ஸ், இந்த மாதிரி 7 டைப்ஸ் பார்த்தோம். அடுத்த பாட்டில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். தேங்க்யூ.